அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு சந்திப்பில் மகிழ்கிறேன். வேதவல்லியை தேடி கும்பகோணம் தாராசுரத்தில் இருந்தபோது தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலுக்கு போனோம். வண்டியை நிறுத்திவிட்டு போனால் முதலில் நுழைந்தது வேதவல்லி அம்மன் சந்நிதி. யுனெஸ்கோவின் அரும்பெரும் சரித்திர சின்னத்தில் இடம்பெற்றதால் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டின் கீழும் அறநிலையத்துறையின் பராமரிப்பின் கீழும் இயங்கி வருகிறது இந்த கோயில் நிர்வாகம். மிக அழகான கோயில், தனி கோயில் கொண்டவள். ரொம்ப பிடித்து விட்டது பார்த்ததுமே. சிம்ம வாகினியை சுற்றிலும் சிம்ம யாழிகள், வேதவல்லியை மட்டுமல்ல அங்கே கூடிக்கொண்டிருந்த சிற்பங்கள் அனைத்தையுமே பிடித்து விட்டது. எங்கே பார்ப்பது, எதையாவது தவற விட்டு விடுவோமோ என்ற எண்ணம் வேறு. மழை வேறு தூரி பயமுறுத்தி கொண்டே இருந்ததால் கிடைத்ததை சுட்டுக்கொண்டேன், ஃபோட்டோ எடுத்துக்கொண்டேன். எந்த கோயிலிலும் இல்லாத புதுமையாக வேதவல்லி அம்மனுக்கு என்று தனி கோயில் இங்கே ஈஸ்வரன் கோயிலுக்கு பக்கத்திலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய கோயில் அது. மிக அழகான சிற்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இவ்விரு கோயில்களும், அதாவது ஐராவதீஸ்வரர் கோயில், வேதவல்லி அம்மன் கோயில், ஆராய்ச்சி மாணவர்களுக்கு ஒரு பொக்கிஷம். எங்கும் சிற்பம், எதிலும் சிற்பம். அம்மன் கோயில் பிரகாரம் பூரா அம்மன் சிலைகள் தான். சிங்கமுகம் கொண்ட யாழிகள் செதுக்கப்பட்டுள்ளன. வேதவல்லி அம்மன் கோயில் கருவறை கோபுரம் நாற்புறமும் செதுக்கப்பட்ட தகுதியாக எல்லா பக்கத்துலையும் பார்த்தா நாற்புறமும் தெரியுது. நால்பட்டையாட்டம் தெரியுது. அப்படியே அது தனிப்பகுதியாக தெரிவது தனிச்சிறப்பு. கோஷ்ட தெய்வத்துக்கும் கூட காவல் தெய்வங்கள் உண்டு இங்கே. அந்த வெளியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள் கோமுகி எல்லாம் இங்கே சிங்கமுகியா அல்லது பெண்முகமா என்று தெரியவில்லை. இந்த கோயிலும் தேர் போன்ற அமைப்பு தான். இதில் யாழிகளும் யானைகளும் எழுப்பது போலும், அது வீரர்கள் அமைந்திருப்பது போலும், பல்வேறு வீரர்கள் முன்னே நடந்து செல்வது போலும் அமைந்துள்ளது. இந்த குட்டி தெய்வங்கள், குட்டி உபதேவதைகள், பூதங்கள் எல்லாமே இதில் ரொம்ப அழகாக இருந்தது. மேலும் கருவறை படிக்கட்டுகளில் யானை, சிங்கம் கொண்ட யாழி போன்ற உருவத்தின் மேல் போருக்கு செல்வது போன்ற வீராங்கனை சிலை, சுற்றிலும் ஆயுதங்களோடு வீரர்கள், சித்திரக்குள்ளர்கள் போன்ற வடிவமைப்பு பிரமிக்க வைக்கிறது. கிணறு கூட கல்கிணறு ரொம்ப அழகாக இருந்தது. அதான் நாழி கிணறு கோயில் பிரகாரத்தில் இருந்தது. எம்மாம் பெரிய தும்பிக்கை அந்த படிகளில். இந்த படிகளில் காவல் இருக்கும் யானைக்கு. ஆனால் கற்களால் மூடப்பட்டிருக்கும் இந்த வாயில், அந்த கற்களால் அந்த வாயிலை மூடி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. அப்படியே எல்லா பக்கமும் இப்படி அழகாக இப்படி இந்த அமைப்பில் தான் இருக்குது கோயிலோட வெளிப்பிரகாரமே எல்லாமே. காக்கும் சக்தி இங்கே இறைவனுக்கு வலப்புறமாக இருக்கிறாளாம். நம்மையும் கருணை கண் கொண்டு காக்கும்படி வேண்டி வந்தோம். நன்றி.